இன்னைக்கு நீங்க பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி பால் கொழுக்கட்டை. இது எங்களுக்கு சின்ன வயசுல எங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேனா எங்க வீட்டில் பெரும்பாலும் பால் கொழுக்கட்டை இருக்கும். இந்த பால் கொழுக்கட்டையை எங்க ஊர் பக்கங்கள்ல தேங்காய் பால்லையே பண்ணுவாங்க. ஆனா எனக்கு எங்க வீட்டில் எங்க அம்மா பசும்பால்லையே பண்ணி பழகுனதுனால எனக்கு தேங்காய் பால் கொழுக்கட்டையை விட பசும்பால்ல பண்ற பால் கொழுக்கட்டை தான் எனக்கு விருப்பம். இனி இந்த கொழுக்கட்டை எப்படி பசும்பால் வச்சு செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு கடையில் வாங்கின இடியாப்பம் கொழுக்கட்டை மாவு தான் நான் அன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். வீட்டில் ஊற வச்சு காய வச்சு பொடி பண்ணுற அந்த அரிசி மாவையும் எடுத்துக்கலாம். அந்த அரிசி மாவையும் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் வறுத்து சூடு மட்டும் பண்ணுங்கள். மாவை தொட்டு பார்த்தா சூடு இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். சரி, இப்போ மாவு நல்ல சூடாயிடுச்சு. இனி இது போதும் வறுத்தது, தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கிட்டத்தட்ட 2 கப்பு போல் தண்ணி எடுத்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் இதை கலந்து நம்ம நல்லா இந்த தண்ணியை கொதிக்க விட போகிறோம். இருக்கிற தண்ணி நல்லா வெட்டி கொதிக்கணும். நல்லா அந்த ரோலிங் பாயில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்ல முத்து பதம் வர வரைக்கும் நல்லா அது கொதிக்கணும். கொதிச்ச பிறகு நம்ம இதை மாவில், நம்ம வறுத்து வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொழுக்கட்டை மாவு பக்குவத்துக்கு கொண்டு வர போகிறோம். சரி, இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு அதை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு இனி இந்த வறுத்த மாவு கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்க போகிறோம். உப்பு வேண்டாம், ஏன்னா நம்ம அந்த தண்ணியில் உப்பு போட்டதுனால இதில் தனியாக உப்பு போட்டுறாதீங்க. சீனி மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த நம்ம கொழுக்கட்டை கடிச்சு சாப்பிடும்போது அதில் ஒரு உப்பு, ஒரு இனிப்பு எல்லாமே அதுலேயும் இருக்கும், அந்த கொழுக்கட்டை மாவுலேயும். இப்போ நம்ம உப்பு போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து, கை வச்சு செய்ய முடியாது, கரண்டி உடன் ஸ்பூனோ இல்லை ஏதாவது ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. கரண்டி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி ஊற்றி இந்த மாவை கொழுக்கட்டை பதத்துக்கு கொண்டு வாங்க. இப்போ அந்த மாவு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது அந்த மாவு எல்லாம் ஒன்றா, அந்த கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாவு, சைடில் ஒட்டி இருக்க மாவு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்ல ஒரு ஸ்மூத் டோ கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். பாருங்கள், இப்போ நல்ல ஸ்மூத்தாக இருக்குது இந்த மாவு. இதை இனி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்ட போகிறோம். இதை நம்ம சின்ன சின்ன ரவுண்டாகவும் உருட்டலாம், ஓவல் ஷேப்லேயும் நம்ம உருட்டலாம். ஸோ உங்களுடைய விருப்பம். எனக்கு உருண்டை ஷேப்பு தான் பிடிக்கும், அதனால நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்க போகிறேன். இப்போ நம்ம அந்த மாவு எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டியாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. சரி, இனி இது இப்படியே இருக்கட்டும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 2 கப்பு பால் நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ அதனால ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 2 கப்பு பால், கூடவே 1 கப்பு தண்ணி. ஸோ அப்போ 3 கப்பு லிக்விட். இது எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ அந்த பால் கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கவுமே நம்ம உருட்டி வச்ச அந்த சின்ன சின்ன உருண்டைகளை இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு உடனே கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒன்றும் செய்யாதீங்க. அப்படியே லைட்டாக எல்லாம் கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. கரண்டி போடக்கூடாது. இதில் எல்லா உருண்டையும் போட்டுற வேண்டாம். ஒரு 3 உருண்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 உருண்டையை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இருக்க அந்த சூடு பாலையே கொஞ்சம் இது கூட ஊற்றி அந்த 3 உருண்டைகளையும் இந்த பாலில் நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு நம்ம போட்ட கொழுக்கட்டைகள் அந்த சின்ன உருண்டைகள் வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மூடி போட்டு கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் வேக வைக்கலாம். ஆனால் பக்கத்தில் இருங்க, பால் பொங்கிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று லோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே கொஞ்சம் நின்றுக்கோங்க. இப்போ ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள நம்ம போட்ட அந்த மாவு உருண்டைகள் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துடும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் சீனி போட போகிறோம். ஒரு 1/4 கப்பு சீனி. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கோங்க அளவை, ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஆனால் 1/4 கப்பு சரியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த 3 உருண்டைகளை அந்த பாலில் கலக்கி வச்சோம்ல, அந்த தண்ணியை நம்ம இந்த பால் கொழுக்கட்டை மிக்சர் கூட சேர்த்துக்க போகிறோம்.
இது எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா, நம்ம பால் கொழுக்கட்டை ரொம்ப ரன்னியாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு திக்காக இருக்கிறதுக்கு, ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நம்ம இந்த 3 கொழுக்கட்டை மாவையும் பாலில் கரைச்சி சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் பவுடர் போட மறந்துடாதீங்க, அதுதான் ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்கும். ஏலக்காய் பவுடரையும் நான் என்னோடய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஏலக்காய்க்கு தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சீடை 1 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டு சேர்த்து பொடிங்க. அப்போ நல்லா ஃபைனாக பொடி ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பால் கொழுக்கட்டை இப்போ ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. முதல்ல நம்ம பால் கொழுக்கட்டை ரொம்ப ரன்னியாக இருந்துச்சு. நம்ம அந்த மாவை கரைச்சி அந்த பாலை இது கூட சேர்த்த உடனே நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இனி சாப்பிட்டு பார்ப்போம் இனிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு. பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த கொழுக்கட்டை கடிச்சு சாப்பிடும்போதும் உள்ள இனிப்பு, உப்பு எல்லாமே இருக்குது. பால் வெளியில் இருக்க அந்த பால் அதனுடைய இனிப்பும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஏலக்காய் வாசம் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.